ஹே கைஸ், ஸோ ரொம்பவும் வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிலச்சரிவு வந்து பயங்கரமான நிலச்சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ இதனால என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மக்கள் வந்து இறந்துட்டுருக்குறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிறையா பேர் இறந்துட்டுருக்குறாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ வந்து இதில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இதில் வந்து ரொம்ப இன்ட்ரோலாம் நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து. ஏன்னா இது ரொம்பவும் அவ்வளோ ஒரு உருக்கமான ஒரு விஷயம். இதுவே அது வந்து நம்ம ஒரு ஏரியாவில் நடந்திருந்தாலும் அதே மாதிரி தான் நம்ம நினச்சிருப்போம். ஸோ அதனால் வீடியோக்குள்ள நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரோ கொண்டு வேண்டாம். ஸோ உள்ளே போயிடலாம். ஸோ கேரளா மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா, வயநாடு அப்படின்ற ஒரு ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு 30ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா, அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு பயங்கரமான நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஸோ இது எதனால ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அதிகமான மழை பொழிவு வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது இப்போது இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, கேரளாவாக இருக்கட்டும், அல்லது நீலகிரியாக இருக்கட்டும், இல்லை கோயம்புத்தூராக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்து அதிகமாக இன்னும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. அது வந்து இயற்கையோட சீற்றம்னே சொல்லலாம். ஏன்னா ஆடி மாதம் அப்படிங்கும்போது இப்போ ஆடி மாதம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து அதிகமான காற்று தான் இருக்கும். பட் கேரளா சைடு என்ன சுச்சுவேஷன் அப்படின்றது ஓகே. பட் இருந்தாலும் காலம் வந்து அதுக்கு தன்னைத்தானே அது மாற்றிக்குது. அந்த காலத்துக்கு தான் இருக்கணும், இந்த காலத்துக்கு தான் இருக்கணுன்றத வந்து அது ஒரு இது இல்லை. ஏன்னா நம்மளும் வந்து இயற்கைக்கு மாறாக நம்மளும் இருந்துட்டு இருக்கும் பொழுது, இயற்கை வந்து அதுவே வந்து அதுக்கேற்ற மாதிரி தன்னை மாற்றிக்கிட்டு அது வந்து எந்த நேரத்தில் அந்த ஒரு நிகழ்வுகள் நடக்கணும் அப்படின்றது இல்லாமல் இஷ்டத்துக்கு, அதாவது வரக்கூடிய அந்த காலநிலைகள் வந்து மாறிக்கிட்டே தான் இருக்குது. சொன்ன டைமிங்க்கு இப்போ ஆடி மாதம் அப்படின்னா காற்று மட்டும்தான் அடிக்கணும்னு இருக்கும். ஆனால் காற்று மட்டும் அடிக்காமல் இப்போ பார்த்திங்கன்னா அதிகமான மழை பொழிவு பெஞ்சிட்ருக்கு எல்லா இடத்துலையுமே சரி. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா, கோயம்புத்தூரில் அதிகமாக பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்ருக்கு. இதனால் நியூஸ் சேனல்ஸ் அண்ட் வானிலை ஆராய்ச்சி மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீலகிரி, கேரளா மற்றும் கோயம்புத்தூர் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அந்த மாவட்டத்துக்கு எல்லாத்துக்கும் சரி, ஸோ ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ரெட் அலர்ட்னாலே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருந்தாலே நம்ம வந்து ரொம்பவும் பயப்படுவோம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரெட் அலர்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த ரெட் அலர்ட் கொடுத்துருக்கிறதுனால நம்ம எந்த ஒரு அதுக்கு ஒரு ப்ரிகாஷன், அதாவது எந்த ஒரு முன்னெச்சரிக்கையாகவும் நம்ம இருந்துக்கிறதே கிடையாது. வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்கிறாங்கன்னா நம்மளோட பொழப்பை நம்ம பார்த்துட்டு போயிட்டே தான் இருக்கிறோம். அதை பற்றின ஒரு அவேர்னஸை நம்மகிட்ட கிடையாது. யாருமே வந்து இப்போல்லாம் நியூஸ் பார்க்குறதே கிடையாது. எல்லாருமே நம்ம யூடியூப், ஃபேஸ்புக்குன்னு உள்ள போயிட்டுருக்கோம். பட் அதுலேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா வந்துடுது. ஸோ அதனால் நம்ம வந்து எச்சரிக்கையாக இருந்துடுறோம். இருந்தாலும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, இப்போது ரீசெண்டாக நிறைய பேர் கேரளாவுக்கு வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு நல்லா வந்து ஒரு கிளைமேட், சில் கிளைமேட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கீங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மழை காலங்களில் கேரளா பக்கமும் சரி, இந்த மாதிரி மலைப்பகுதிகள் ஏதோ ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா, இப்போ ஊட்டியாக இருக்கட்டும், இல்லை கொடைக்கானலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஏரியாக்களுக்கு நீங்கள் தயவு செய்து மக்கள் வந்து ட்ராவல் பண்ணுறதை உண்மையுமே தவிர்க்கணும். ஏன் சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து தெரியும் எந்த வழியாக போனால் எப்படி நம்ம பாதுகாப்பாக போக முடியும் அப்படின்றது தெரியும். பட் நமக்கு வந்து அந்த மாதிரி விஷயம் யாருக்குமே தெரியாது. நம்ம எப்படியோ அதாவது மேப்பை போட்டு நம்ம வாட்டுக்கு ஒரு வழியில் போய்கிட்டே இருப்போம். அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து நம்ம எதுவுமே வந்து கண்டுக்காமல் நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அதில் நம்ம எப்படி தப்பிக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு தெரியாமல் போயிடும். நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த டைமிங்கில் வந்து நீங்கள் ட்ராவலை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ரீசெண்டாக இப்போ வயநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் மண் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. அதில் இதுவரைக்கும் பலியோட எண்ணிக்கை மட்டும் பார்த்திங்கன்னா 106க்கு மேலே போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 106க்கு மேலே இன்னும் போயிட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. இதோட முடிஞ்சது கிடையாது. அப்போ இன்னும் எத்தனை பேர் இறந்துருக்காங்க தெரியல. உள்ள இன்னும் எத்தனை பேர் மண் சரிவில் மாட்டியிருக்காங்க. உண்மையுமே அது ரொம்ப ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். கேரளா அரசு இன்னமும் அதை மீட்டுட்டு தான் இருக்காங்க. கேரளா அரசு அதுக்குண்டான அந்த ஒரு வழியை வந்து வகுத்துட்டு தான் இருக்காங்க. மீட்பு படையினரை வச்சு அவங்க வந்து இன்னும் வந்து ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் அந்த இடத்துல மீட்பு பண்ணிகிட்டே இருக்காங்க. தோண்ட பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த அளவுக்கு காரணம் யார்? எல்லாம் நம்ம தான், வேறு யாரும் கிடையாது. நம்ம வந்து இந்த நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சரி, ஒரு இயற்கை பேரிடர் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து அதுக்குண்டான அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இருக்கிறது இல்லை. எல்லாத்தையும் நம்ம மாற்றிட்டோம். அப்போ அது காலம் வந்து அதோட வேலையை காட்டத்தான் செய்யும்.
ஸோ அதனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஸோ அதே நேரத்தில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 செகண்ட் நான் வந்துட்டு மௌன அஞ்சலி செலுத்தலான் இருக்கிறேன். ஸோ ஏன்னா இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா அந்த வயநாடு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 106 பேருக்கு மேலே பலியாயிருக்காங்க. ஸோ அது ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு குழஞ்சி போயிட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தர் இறந்தாலே நம்ம வீட்டில் அதாவது நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருந்தாலே எவ்வளவோ வருத்தங்கள் நமக்கு இருக்கும். பட் ஆனால் கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 106 பேரை இன்னும் தோண்டிகிட்டே இருக்காங்க. பிணங்கள் இன்னும் வந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 செகண்ட். ஓகே, மௌன அஞ்சலி செலுத்தாச்சு. அங்கே இறந்தவங்க அத்தனை பேத்துக்கும் ஆன்மா சாந்தி அடைய மனமுருகி அந்த கடவுளை நம்ம பிரார்த்திக்கிறோம். அதே நேரத்தில் இப்போது வந்து பார்த்திங்கன்னா கேரளா அரசு மட்டும் அந்த இடத்துல ஒரு மீட்பு படையினரை கொடுக்காம தமிழக அரசில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட பொது நிதி உதவி அந்த குழுவில் அந்த பொது நிதியிலிருந்து கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து கேரளாவுக்காக அந்த மீட்பு படையினருக்காக கொடுத்துருக்குறாங்க. ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே மீட்பு படையினர் வந்து பத்தாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்க வந்து தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து நிதியுதவி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அதற்கு கூட பணிபுரிவதற்காக செவிலியர்களை வந்து வரவழைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பண்ணுறாங்கன்றதுனால நல்ல ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் என்ன தான் நம்ம ஒரு ஹெல்ப் அப்படின்னு பண்ணும் பொழுது ஆனால் அங்கே ஒரு இழப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல. ஸோ அது ரொம்ப யாருனாலையும் அதை நம்ம மாற்றவே முடியாது. ஸோ அதனால் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த டைமிங்கில் யாராவது ட்ராவல் பண்ணிங்கன்னா தயவு செய்து சொல்கிறேன், அந்த ட்ராவலிங் உங்களுடைய அந்த பிளானை தயவு செய்து ஸ்கிப் பண்ணிடுங்க, டோட்டலாகவே கேன்சலே பண்ணிடுங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு அங்கே வந்து ஒரு இழப்பு ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதாவது நீங்களும் போயிட்டு அதில் வந்து மாட்டிக்காதீங்க. ஸோ அதே நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ஏரியாவில் வந்து யாராவது மாட்டிகிட்ருக்கீங்க, ட்ராவல் பண்ணி போய் மாட்டிகிட்ருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கொடுக்குறேன் என்னென்னு பார்த்துட்டு. ஸோ அது மூலிமா பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் அவங்க வந்து உங்களுக்கு எது பிரச்சனை அப்படின்னா இமீடியட்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய கேரளா மக்கள் ரொம்பவும் சேஃபாக இருங்க. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருந்தவர்கள் அல்லது வெளி மாநிலங்கள்லேருந்து வேறு ஏதோ ஊர்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக சேஃபாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் ட்ராவல் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை அதேமாரி நான் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்.